வேதாகம நபர்களில் இடதுகை பழக்கமுள்ளவன் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகின்றோம். ஒட்டுமொத்த வேதாகமத்தில் இடதுகை பழக்கமுள்ள நபராக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே நபர் ஏகுத் என்ற நியாயாதிபதி தான். நியாயாதிபதி புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 12 நியாயாதிபதிகளில் மிகவும் முக்கியமான நியாயாதிபதி இந்த ஏகுத் என்ற நியாயாதிபதி. இந்த ஏகுத் என்ற நியாயாதிபதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நியாயாதிபதி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நியாயாதிபதி 12 கோத்திரத்தில் பென்யமின் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். இவரை பற்றி நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நியாயாதிபதி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 30 வசனங்களை வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஏகுத் என்ற நியாயாதிபதி பற்றின பின்னணி சரித்திரத்தை நான் கூறுகின்றேன். இஸ்ரவேல் மக்கள் 18 வருடமாக மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் கைக்கும் மோவாபின் ஜனத்தின் மத்தியிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஏகுத் என்ற இரட்சகனை, நியாயாதிபதியை பரலோகத்தின் தேவன் எழும்ப பண்ணினார். இந்த ஏகுத் இஸ்ரவேல் மக்களை மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் கைக்கும் மோவாபின் ஜனங்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தான் என்பதை சரித்திரம் கூறுகின்றது. இந்த ஏகுத் என்ற நியாயாதிபதியின் காலத்தில்தான் இஸ்ரவேல் மக்கள் 80 வருட சமாதானத்தில், 80 வருடங்கள் யுத்தம் இல்லாமல் 80 வருடங்கள் அமைதலாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஒத்னியேலின் காலத்தில் 40 வருட அமைதல் தான் இருந்தது. தெபோராவின் காலத்தில் 40 வருட அமைதல் தான் இருந்தது. கிதியோனின் காலத்தில் 40 வருட அமைதல் தான் இருந்தது. சிம்சோனின் காலத்தில் 20 வருட அமைதல் தான் இருந்தது. ஆனால் ஏகுத் என்ற இடதுகை பழக்கம் கொண்ட நியாயாதிபதியின் காலத்தில் 80 வருட அமைதல் இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டாகி இருந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், ஏகுத் என்ற இடதுகை பழக்கம் கொண்ட நியாயாதிபதி தனித்தன்மையான திறமை கொண்டவராக இருந்தார். அந்த தனித்தன்மையான திறமையை கொண்டுதான் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் ரட்சித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தனித்தன்மையான திறமைகளை கொண்டு பலருடைய தேவைகளையும் பலருடைய வாழ்க்கையில் உபயோகமான பாத்திரமாகவும் நம்மையும் பரலோகத்தின் தேவன் பயன்படுத்துவார் என்றும் நாம் விசுவாசிக்கலாம். உங்களுடைய நண்பர் யாரேனும் இடதுகை பழக்கமுடையவராக இருந்தால் இந்த பதிவை பகிருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தனித்தன்மையான திறமை என்ன என்பதை சிந்தியுங்கள். பரலோகத்தின் தேவன் அதனையும் வெளிப்படுத்தி உங்களையும் ஏகுத்தை போன்று வழிநடத்துவார், பயன்படுத்துவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.